பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 78 மற்றும் 79. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு நம்மை நாம் ஆயத்தம் செய்கிறோம். ஒரு பரீட்சை எழுத வேண்டும் என்றால் நம்மை ஆயத்தம் செய்கிறோம், அல்லது ஒரு திருமணத்திற்கு நம்மை ஆயத்தம் செய்கிறோம், ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால் அதற்காக நம்மை ஆயத்தம் செய்கிறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். எந்த நேரத்தில்னாலும், எந்த சூழ்நிலையில் என்றாலும் கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு எப்பொழுதும் நம்மை ஆயத்தமாகவே வைத்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக எஜமான் இயேசு நம்மை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவன் அவருடைய சித்தத்தை புதிய புதிய விதங்களில் அவர் நிறைவேற்றுகிறார். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை, வேதத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து, அது யார் அப்படின்னா ஒவ்வொரு புதிய தலைமுறையும் தேவன் மேலே அவங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். இதற்காக தான் அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஒவ்வொரு புதிய தலைமுறை வரும்போதும் அவர்கள் வேற நிலையற்ற பொருட்கள் மேலேயோ நபர்கள் மேலேயோ அவர்களுடைய நம்பிக்கையை வைப்பார்கள் என்றால் அந்த தலைமுறை முழுவதுமே அழிந்து போகும். நம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோசுவாவோடு கூட வாழ்ந்த தலைவர்களும் அவர்கள் மரித்து போன பிறகு 800 தலைமுறை எழும்பிற்று. அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை பற்றி தெரியாது, வேதம் தெரியாது. அந்த முழு தலைமுறையுமே தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டது என்று நாம் தியானிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எதனால் அடுத்த தலைமுறைக்கு அவர் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த முழு தலைமுறையும் அழிந்து போகாத படிக்கு. அப்போ அடுத்த தலைமுறையினர் வேற எந்த பொருள் மேலேயோ நபர் மேலேயோ நம்பிக்கையை வைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்கும்படியாக அவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புதிய தலைமுறை எழும்பும் போதும் அவர்களுடைய முந்தின தலைமுறை செய்த தவறுகளை இவர்கள் செய்யாமல் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இவர்களுடைய மூதாதையர் அவங்க செய்த தவறுகளை இந்த புதிய தலைமுறை செய்துவிடக்கூடாது. அதற்கு மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து பழைய தவறுகளை, பழைய பிதாக்கள் செய்த பாவங்களை இவர்கள் செய்யாமல் புதிய விதத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அப்போ ஒவ்வொரு தலைமுறையிலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக புதிய நபர்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாத நபர்களை அவர் மாற்றிவிட்டு அவர் புதிய இடத்திலிருந்து அவருடைய கிரியைகளை துவங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இதே அதிகாரத்தில் 78ஆம் அதிகாரத்தில் 60ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, அப்போ ஆண்டவர் சீலோவிலே ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலத்தை வைத்து அங்கே தான் அவரை வெளிப்படுத்துகிறார். நாம் சாமுவேலுடைய நாட்களில் பார்க்கும்போது
சீலோவில் தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஏலியுடைய நாட்களில் நம்ம பார்க்கிறோம், சீலோ என்று சொன்ன இடத்துல தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல அந்த தலைமுறை, அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டபடியால் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலிருந்து போய்விட்டது. பெலிஸ்தீயர்களுக்கு விரோதமாக வந்த அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அதை பெலிஸ்தியர் தங்களுடைய தேசத்தில் கொண்டு போய் வைத்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னமே, ஆண்டவர் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருந்த இடம் சீலோ. அந்த சீலோவில் இருந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கிருந்து போய்விட்டது. அதைத்தான் நாம் 60ஆம் வசனத்தில் வாசித்தோம். தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அவர் விலகுகிறார். அதன் பின்பு ஆண்டவர் எதை தெரிந்தெடுக்கிறார் என்றால் 67ஆம் வசனம் 68ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். இந்த சீலோ என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எப்ராயிம் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இல்லாதபடியால் என்ன நடக்கிறது? அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் 68ஆம் வசனம், யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இதில் பார்த்தீங்களா, இதுவரைக்கும் ஆண்டவர் சீலோவில் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா மக்கள் ஆண்டவருக்கு உண்மையில்லாமல் அந்த இடத்துல காணப்படும் போது ஆண்டவர் இன்னொரு இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அவர் அடுத்ததாக எருசலேம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் தெரிந்தெடுத்து தாவீதை தெரிந்தெடுக்கிறார். அவர் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு தாவீதை தெரிந்தெடுத்து ஒரு புதிய கிரியையை அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இப்போ தாவீதை எங்கிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? 70ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். பாருங்க, ஒரு புதிய ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் தன்னுடைய கிரியையை ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம், கறவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தன்னுடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ ஒரு புதிய இடத்துல ஒரு புதிய மனிதனை கொண்டு ஒரு புதிய கிரியையை ஆண்டவர் துவங்குகிறார். இப்போ ஆண்டவர் புதிதாக அந்த கிரியையை துவங்கும் போது அது மிக நன்றாக இருந்தது. 72ஆம் வசனம், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அப்போ தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இப்போ தாவீது என்ன செய்கிறார்? அவர் உண்மையாகவும் இருதயத்தில் உண்மையாகவும் அவர் செய்கிறார். நல்ல திறமையாக ஜனங்களை அவர் நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை தள்ளி இன்னொரு மனிதனை தெரிந்தெடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கும் போது கூட அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். இப்போ ஆண்டவர் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆட்டு தொழுவத்தில் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாவாக ஏற்படுத்தி அந்த தலைமுறையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட நாம் படிக்கும்போது கடற்கரையிலேயே ஒரு மனிதன் இருந்து கொண்டிருந்தார். யார் அவர்? பேதுரு. இப்போ மீன் பிடிக்கிறாரு, மீன்கள் எதுவுமே அகப்படவில்லை. இப்போ மீன்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த இடத்துல பிடித்து பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு நாள் ராத்திரியில் பேதுருவுக்கு எந்த விதமான மீன்களும் கிடைக்கவில்லை. ரொம்ப சோர்வாக அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க சோம்பலாக அந்த இடத்துல இல்லை. தங்களுடைய வலைகளை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் திரும்பவுமாக அதுக்கு அடுத்த நாளில் போய் என்ன செய்ய வேண்டும்? மீன்களை பிடிக்க வேண்டும். அந்த நிலையில் இருந்த பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கடலில் மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே மாதிரி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த தலைமுறையில் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ள போகிறார்? ஏற்கனவே நம்ம படித்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி நம்மை நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக வைத்திருக்கும் போது நல்ல ஒரு எஜமான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை சுத்திகரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்தத்தினால் நிறைந்து எப்பொழுதும் ஆயத்தமாகவே நாம் அவருடைய சமூகத்தில் காணப்படும் போது
அவருடைய நாம மகிமைக்காக இந்த தலைமுறையில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஆண்டவர் வித்தியாசமாக ஆண்டவர் அவருடைய கிரியையை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். வித்தியாசமான நபர்களை அவர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தாவீதை தெரிந்து கொண்டார், அன்றைக்கு பேதுருவை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய பாத்திரமாகிய இருதயத்தை ஆயத்தத்தோடு நாம் வைத்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மையும் இந்த பூமியில் இந்த தலைமுறையில் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு பயன்படுத்துவார். அப்படியே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, எப்பொழுதுமே நான் உம்முடைய சமூகத்தில் ஆயத்தமாக காணப்பட எனக்கு கிருபை தாருங்க, என்னை பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நீங்கள் செய்யுங்க. அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஆண்டவர் உமக்கு பிரியமான நபர்களை உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த தலைமுறையில் உம்முடைய நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுங்க தகப்பனே. அப்படியாக தலைமுறையாக உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. அன்றைக்கு தாவீதை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்து உருவாக்கி நீங்கள் பயன்படுத்தினீங்க. அன்றைக்கு பேதுருவை, மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவை நீங்கள் பார்த்து நீ இன்று முதல் மனிதர்களை பிடிக்கிறவனாக மாறுவாய் என்று சொல்லி பேதுருவுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து ஒரு அப்போஸ்தலனாக நீங்கள் பயன்படுத்தினீரே அப்பா. இந்த தலைமுறையிலையும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக எப்பொழுதும் எங்களை ஆயத்தமாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் எப்படி எங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படியே எங்களை பிரயோஜனப்படுத்தி இந்த பூமியில் இந்த தலைமுறையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.